ஹலோ ரன்னர்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஆல்ரெடி நான் வீடியோ ஒன்று போஸ்ட் பண்ணியிருந்தேன். இதை பற்றி நம்ம சென்னையில் நடக்க போகிற மேரத்தான் ஈவெண்ட். ஸோ இதை பற்றி தான் இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன். லாஸ்ட் டைம் நான் பண்ண வீடியோவில் நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, சென்னையில் இந்த மாதிரி ரன்னிங் ஈவெண்ட் மேரத்தான் வந்தால் சொல்லுங்கள், இல்லை எப்படி நான் தெரிஞ்சுக்கிறது நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ சிம்பிள், நம்ம வணக்கம் ரன்னர் சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கனாலே இந்த மாதிரி மேரத்தான் ஈவெண்ட் தமிழ்நாடு சென்னையில் நடக்க போகிற டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம சேனலில் நான் போஸ்ட் பண்ணுவேன். அது மட்டும் இல்லாமல் உங்கள் ரன்னிங்கான டிப்ஸ், இல்லை ரன்னிங் ஷூஸ் வாங்குறது, ரன்னிங் ஷூஸ் எங்கே சீப்பாக கிடைக்கும், இதை பற்றி டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம வணக்கம் ரன்னர் சேனல் நான் போஸ்ட் பண்ணிகிட்ருப்பேன். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோஸ்லாம் வந்து ரீச் ஆகும்னு நினச்சிங்கன்னா ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வருஷம் அடுத்த 2 மாதத்தில் நிறையா ரன்னிங் ஈவெண்ட் வந்து நடக்க போகுது சென்னையில். ஸோ அதில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிற ரன்னிங் ஈவெண்ட் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஐபிஏ நீரத்தான். ஸோ ஐபிஏ நீரத்தான் தான் இப்போது இமீடியட்டாக நடக்க போகிற அடுத்த ரன்னிங் ஈவெண்ட் சென்னையில். இந்த ஈவெண்ட் எங்கே நடக்க போகுதுன்னு வந்து பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் ரன்னிங் சென்னையில் ஈவெண்ட்லாம் போயிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த பிளேஸ் நம்ம பெசன்ட் நகரில் இருக்கிற ஆல்காட் ஸ்கூல். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சென்னையில் ரன்னிங் ஈவெண்ட் மேரத்தான் பார்த்தாலே அதுதான் ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட். பிகாஸ் நிறைய இடத்துல மெட்ரோ கன்ஸ்ட்ரக்ஷன்லாம் போயிட்டுருக்கு. ஸோ இந்த ஈவெண்ட்டோட கேட்டகரி சொல்லிடுறேன். இந்த ஈவெண்ட் கேட்டகரி வந்து 3 கேட்டகரி நடக்குது. 3 கிலோமீட்டர், 5 கிலோமீட்டர், 10 கிலோமீட்டர். இதில் வந்து 3 கிலோமீட்டர் வந்து ஃபன் ரன். நான் வந்து 5, 10லாம் ஓடுறதுக்கு எனக்கு வந்து எப்படி ஓடணும்னு தெரியல, நான் ஃபஸ்ட் டைம் ரன் பண்ண போகிறேன், எனக்கு டவுட்டாக இருக்குது அப்படின்னு நீங்கள் கான்ஃபிடென்ட் இல்லாமல் இருந்தீங்கன்னா நீங்கள் ஒரு 3 கிலோமீட்டர் ஃபன் ரன்னில் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். ஸோ இதில் வந்து 2 கேட்டகரி வச்சுருக்காங்க. ஸோ இவங்க வந்து 3, 5, 10 இதில் எல்லாத்துலேயுமே 2 கேட்டகரி வச்சுருக்காங்க. ஸ்டூடெண்ட்டுக்கு தனியாக, ஓப்பன் கேட்டகரி தனியாக. ஸோ அதுக்கேற்ற மாதிரி ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸும் மாறும். ஸோ எல்லா லிங்க்குமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இந்த ஈவெண்ட்டுக்கான ரெஜிஸ்ட்ரேஷன் லிங்க், என்னென்ன கேட்டகரிக்கான லிங்க் எல்லாமே கொடுத்துருக்கேன். அதை நீங்கள் கிளிக் பண்ணி இந்த ஈவெண்ட்டுக்கான ரெஜிஸ்ட்ரேஷன் எல்லாமே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இதில் வந்து டைம்டு சிப்புன்னு சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் ரன் பண்ணி முடிச்சதுமே உங்களுக்கு வந்து ஃபோனில் வந்து மெசேஜ் வரும், நீங்கள் எவ்வளோ நிமிஷத்தில் முடிச்சிருக்கீங்க, என்ன பிளேஸில் முடிச்சிருக்கீங்கன்னு. ஸோ அது வந்து டைம்டு சிப்புன்னு சொல்லுவாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா 3 கிலோமீட்டர் கிடையாது, 5 and 10 கிலோமீட்டர் கேட்டகரி இவங்க டைம் சிப் தராங்க. ஸோ நீங்கள் ரன் பண்ணும்போது அந்த பிப்பை போட்டு ரன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டைம் வந்து ரெக்கார்ட் ஆகும். ஸோ ரேஸ் கம்ப்ளீட் பண்ணும்போது நிறைய பேருக்கு எஸ்எம்எஸ் வரும். ஸோ 3 கிலோமீட்டரில் அப்படி எஸ்எம்எஸ் வராது. ஸோ டைம் ரன் கிடையாது. நான் டைம் ரன் ஓடுன்னு நினச்சிங்கன்னா 5, 10 கிலோமீட்டரில் வந்து நீங்கள் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணலாம். ஸோ இது வந்து வர சண்டே செப்டம்பர் 1 பெசன்ட் நகரில் இருக்கிற ஆல்காட் ஸ்கூலில் வந்து நடக்க போகுது. இது வந்து இந்த வருஷம் 2வது எடிஷன் நினைக்கிறேன் சென்னையில். ஃபஸ்ட் எடிஷன் வந்து நல்லா இருந்தது, நிறையா பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. யூஸ்வலாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில ரன்னிங் ஈவெண்ட்டு தான் நிறையா க்ரௌட் வரும் சென்னையில். ஸோ இந்த ஈவெண்ட்டு வந்து நல்லாவே சூப்பராகவே ஆர்கனைஸ் பண்ணுவாங்க. 3000 to 4000 பார்ட்டிசிபெண்ட்ஸ் எதிர்பார்ப்பாங்க. ஸோ நீங்கள் வந்து ஒரு நல்ல ரன்னுக்காக வெயிட் பண்ணிருக்கீங்க, நல்ல ஈவெண்ட், நல்ல க்ரௌடான ரன்னிங் ஈவெண்ட்டுக்காக வெயிட் பண்ணிருக்கீங்கன்னா இந்த ஈவெண்ட்டை மிஸ் பண்ணாதீங்க. இன்னும் ரெஜிஸ்ட்ரேஷன் ஓப்பனில் தான் இருக்குது. லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். கிளிக் பண்ணி வர சண்டே இந்த நீரத்தான் ஈவெண்ட்டுக்கு நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். அடுத்து நம்ம சென்னையில் நடக்க போகிற ஈவெண்ட் எதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சென்னை ரீசெண்டாக வந்து சென்னை டே செலிப்ரேட் பண்ணோம். ஸோ எவ்ரி இயர் வந்து சென்னை டே நம்ம செலிப்ரேட் பண்ணிகிட்ருப்போம் இந்த ஆகஸ்ட் மாதம். ஸோ இந்த சென்னை டேவை செலிப்ரேட் பண்ணுறதுக்கு விதமாக ஸோ மேட் ஆஃப் சென்னை ரன்னு சொல்லிட்டு ஈவெண்ட் நடத்துவாங்க. ஸோ எவ்ரி இயர். ஸோ இந்த வருஷமே இந்த ஈவெண்ட் நடக்க போகுது. இந்த ஈவெண்ட் எங்கே நடக்க போகுதுன்னு வந்து பார்த்தீங்கன்னா, பிளேஸ் இன்னும் எனக்கு கன்ஃபியூஷன் இருக்குது. எதிர் ஆல்காட் ஸ்கூலில் தான் மேக்ஸிமம் இருக்கும். நான் சொன்ன மாதிரி பெசன்ட் நகர், அப்படி இல்லைனா சென்னை மேட் ஆஃப் சென்னைன்றத மேபி எல்ஐசியில் வைக்கலாம். பட் வென்யூ வந்து கன்ஃபார்ம் பண்ணுறேன் நான் திருப்பி. நீங்கள் ஈவெண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு லிங்க் எல்லாமே மெசேஜ் எல்லாமே வந்துடும். ஸோ மேட் ஆஃப் சென்னை ரன் வந்து எப்போ நடக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 8, அதாவது செகண்ட் சண்டே ஆஃப் செப்டம்பர். ஸோ ஃபஸ்ட்டு சண்டே வந்து நீரத்தான், செகண்ட் சண்டே செப்டம்பர் 8 வந்து மேட் ஆஃப் சென்னை ரன். ஸோ இதில் வந்து 2 கேட்டகரி தான், 5 and 10 கிலோமீட்டர். 2 கேட்டகரிக்குமே டைம் சிப் தராங்க. நான் சொன்ன மாதிரி இந்த டைம் சிப் நீங்கள் ரன்னிங் கம்ப்ளீட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து மெசேஜ் வரும் எந்த டைமில் முடிச்சிருக்கீங்கன்னு. ஸோ டைம் சிப், அப்புறம் வந்து டிஷர்ட். இதுக்கான ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா 499 rupees தான் 2 கேட்டகரிக்குமே. நீங்கள் 499 பே பண்ணி எதை நீங்கள் 5ல் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கலாம், இல்லை 10 கிலோமீட்டர் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கலாம். ரொம்ப கம்மியான ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் தான். நிறைய க்ரௌட் வரும் இந்த ஈவெண்ட்டுக்கும். போன வருஷம் நல்ல க்ரௌட் வந்தது. ஸோ இந்த ஈவெண்ட் யார் ஆர்கனைஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஹிந்து இருக்காங்களே. ஸோ ஹிந்து அவங்க கூட வந்து சென்னை ரன்னர்ஸ், ஸோ 2 பேரும் வந்து கொலாபரேட் பண்ணி இந்த ஈவெண்ட் வந்து நடத்துகிறாங்க. அடுத்து நம்ம சென்னையில் என்ன ரன்னிங் ஈவெண்ட் நடக்க போகுது பார்த்தீங்கன்னா, செப்டம்பர் 15 அப்போலோ டயர்ஸ் நடத்துகிற சென்னை ஹாஃப் மேரத்தான். ஸோ இதுதான் வந்து செப்டம்பர் 15 நடக்க போகுது. இது எங்கே நடக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஆல்காட் ஸ்கூல் தான் பெசன்ட் நகர். ஸோ எவ்ரி சண்டே இந்த ஆல்காட் ஸ்கூல் வந்து ஒரு வென்யூவாகவே மாறி போச்சு. ஸோ நீங்கள் ஏதாவது மேரத்தான் ஈவெண்ட் பார்ட்டிசிபேட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஆல்காட் ஸ்கூல் சண்டே போனீங்கன்னா ஒரு ஈவெண்ட்டில் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணிக்கலாம். பட் ஸ்பாட் ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்காது. ஹோப்ஃபுல்லி நீங்கள் கூட சும்மா ஜாயின் பண்ணி ரன் பண்ணிக்கலாம். பட் இந்த செப்டம்பர் 15 வந்து அப்போலோ டயர்ஸ் நடத்துகிற இந்த சென்னை ஹாஃப் மேரத்தான் வந்து நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா 3 கேட்டகரி இருக்குது. 5, 10, 21.1 அதாவது ஹாஃப் மேரத்தான்.
இந்த 3 கேட்டகரிக்கு வந்து டிஃப்ரெண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் இருக்குது. இந்த ஈவெண்ட்டோட லிங்க் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். கிளிக் பண்ணி இந்த ஈவெண்ட்டுக்கான ஃபுல் டீட்டெயில்ஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இந்த ஈவெண்ட்டும் வந்து நல்ல க்ரௌட் இருக்கும். இவங்களும் வந்து எவ்ரி இயர் இந்த ஈவெண்ட் நடத்துவாங்க. ஸோ நான் சொன்ன இந்த ஈவெண்ட் இருக்குல்ல, செப்டம்பர் மாதம் வந்து செப்டம்பர் 1, செப்டம்பர் 8, செப்டம்பர் 15 இந்த 3 ஈவெண்ட்டுமே சென்னையில் இந்த சீசன் நடக்கிற ஒரு ஐகானிக் ஈவெண்ட்டுன்னு நீங்கள் சொல்லலாம். ரொம்ப நாளாக நீங்கள் வந்து நல்ல க்ரௌடான ஈவெண்ட்டில் நீங்கள் சென்னையில் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா இந்த ஈவெண்ட் நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கலாம். இட்ஸ் அப் டு யூ. ஸோ உங்ககிட்ட உங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் பேர் பண்ண முடியும்னா 3த்துக்குமே ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கோங்க. இல்லை எது உங்களுக்கு அஃபோர்டபுளாக இருக்கோ நீங்கள் அதை ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கலாம். 3மே நல்ல குவாலிட்டியான ஈவெண்ட்டு தான். சென்னையில் வந்து ஒரு பெரிய ரன்னிங் ஈவெண்ட் போன வருஷம் நடந்துச்சு. ஸோ அந்த ஈவெண்ட் திருப்பி வருது. ஸோ அதுக்கான வீடியோ வந்து நம்ம சேனலில் நெக்ஸ்ட் வீடியோ தனியாக நான் போஸ்ட் பண்ணுறேன். அது ரொம்ப ஸ்பெஷலான ஈவெண்ட். நீங்கள் ரொம்ப கம்மியான ஒரு ப்ரைஸில் ஒரு ஈவெண்ட் ரன் பண்ண நினச்சிங்கன்னா கண்டிப்பாக அந்த ஈவெண்ட்டை நான் வந்து சஜஸ்ட் பண்ணுவேன். ஸோ அதுக்காக நீங்கள் வந்து வெயிட் பண்ணி ஆகணும். ஸோ கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீடியோவில் நான் அதை ஷேர் பண்ணுறேன். ஸோ நான் இன்றைக்கி சொன்ன இன்ஃபர்மேஷன் நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். ஸோ நீங்கள் ரன்னிங் போகணும், மேரத்தான் ஈவெண்ட்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவில் டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் எல்லாமே கொடுத்துருப்பேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இல்லை உங்கள் ஃபேமிலி சர்க்கிள்ஸ் யாராவது இந்த மாதிரி ரன்னிங் ஈவெண்ட்டில் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்கன்னா அவங்களுக்கும் நம்ம வீடியோ ஷேர் பண்ணுங்கள். இந்த லிங்க் எல்லாமே ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி நீங்கள் ஈவெண்ட்டில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணிக்கலாம். இன்னொரு நல்ல வீடியோ கண்டென்ட்டோட நெக்ஸ்ட் டைம் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் எல்லாரும் ஸ்டே சேஃப், டேக் கேர்.